நாமக்கல்லில் இருந்து ஏற்றுமதியாகும் முட்டை 10% குறைந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் பொதுக்குழு கூட்ட தலைவர் சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் பொதுக்குழு கூட்டம் தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மைனஸ் இல்லாத முட்டை விலையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், புதிதாக அரசு சார்பில் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சிங்கராஜ், நாமக்கல்லில் இருந்து ஏற்றுமதியாகும் முட்டை 10% குறைந்துள்ளது என்றும் காலை உணவு திட்டத்தில் முட்டையை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். தேனியில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்க கோரி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேக்கிலார்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயியான ராமகிருஷ்ணன். இவரது தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக கடந்த 14ஆம் தேதி ஆண்டிப்பட்டி போலீசார் இவரை கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ராமகிருஷ்ணனுக்கு வேண்டாத சில நண்பர்கள் தூண்டுதலின் பேரில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக போலீசார் பொய் வழக்கு போட்டு கைது செய்து இருப்பதாக மேக்கிலார்பட்டி கிராம மக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். இந்த நிலையில் பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்ட ராமகிருஷ்ணனை விடுவிக்க கோரி மேக்கிலார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் புதுச்சேரி மது பாட்டில்களை விற்பனை செய்த நபரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து 130 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு நஞ்சையா தெரு பகுதியைச் சேர்ந்த குணா என்பவர் வெங்கமேடு மேம்பாலத்தில் மதுபான பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் மதுவிலக்கு போலீசார் அப்பகுதிக்கு சென்று சட்டவிரோதமாக புதுச்சேரி மதுபானங்களை விற்பனை செய்த குணாவை கைது செய்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கரூர் சிறையில் அடைத்தனர். செங்கம் அருகே பள்ளிக்கு செல்லும் வழியில் விஷப்பூச்சி கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் செங்கம் பகுதியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மேல் செங்கம் புதூர் குப்புசாமி நகர் மலைப்பகுதியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் போது திடீரென தென்னை மரத்தில் இருந்த விஷப்பூச்சிகள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் செங்கம் தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் என்பவரது மகன் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பள்ளிக்கு செல்லும் போது மாணவர்களை விஷப்பூச்சிகள் கடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரம்பலூர் அருகே நிலத்தை விற்பதாக கூறி 11 லட்சம் மோசடி செய்த திமுக நிர்வாகி குடும்பத்தினர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பூலாம்பாடி திமுக பேரூர் கழக செயலாளராகவும் பேரூராட்சி துணைத் தலைவராகவும் இருப்பவர் செல்வலட்சுமி சேகர். இவர்கள் அதே ஊரை சேர்ந்த கஸ்தூரி என்பவரிடம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் பெற்றுக்கொண்டு 69 சென்ட் நிலத்தை விற்பதாக கூறி இதுவரை நிலத்தை எழுதி கொடுக்காமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. நிலத்தையும் கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கேட்டால் கொடுக்காமல் மோசடி செய்ததாக கூறி கஸ்தூரி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். இதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காததால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி கஸ்தூரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் சுப்புராய செட்டி தெருவில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு சொந்தமான கடையில் உள்ள வாடகைதாரரை கண்டித்து கோவில் நிர்வாகிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் திருப்பாத்திரி புலியூர் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான கடை சுப்புராய செட்டி தெருவில் உள்ளது. இந்த கடையில் வாடகைக்கு இருக்கும் நகைக்கடை உரிமையாளர் அனுமதியின்றி கடைகளை இடித்து சீரமைப்பதாகவும் முறையாக வாடகை செலுத்தாமல் இருப்பதாகவும் கூறி கோவில் நிர்வாகிகள் கடையின் முன் திரண்டு பேனருடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பின்னர் திருப்பாதிரிப்புலியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கலைந்து போக அறிவுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் விமான பயிற்சி நிறுவனம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகரில் வசிக்கும் மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு அமைச்சர் கீதா ஜீவனிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மனுக்களை வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு முதற்கட்டமாக 90 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா இல்லாத 90 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடியில் மினி டைட்டில் பார்க் அமைக்கும் பணி விரைவில் முடிவடையும் என்றும், டிட்கோ மூலம் கோவில்பட்டி பகுதியில் விமான பயிற்சி நிறுவனம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் கூறினார். பட்டா கேட்டு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு ஆவணங்கள் சரியாக இருந்தால் உடனடியாக வழங்கப்பட்டு வருகிறது எனவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி கோட்டாட்சியர், வட்டாட்சியர், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.